அப்புறம் ஒரு ஆடு வாங்குறப்ப ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்குறீங்க? இப்போ 16 கிலோன்னு சொல்றீங்க இல்லையா, அது ஆவரேஜா என்ன விலை வருது? ஆவரேஜா இன்னைக்கு ரேட்டு 15 கிலோ ஆடு வாங்கினா 7000 ரூபா வரும் இன்னைக்கு ரேட்டு. அது 4 மாசம் வளர்த்தணுமா? ஆமாம், 4 மாதம் வளர்த்தணும். 4 மாசம் வளர்த்தனா அது எவ்வளோ வெயிட் வரும்? 4 மாதம் நல்லா வளர்த்தோன்னா 30 கிலோ கொண்டு வரலாம். மாதம் 4 to 4.5 கிலோ கொண்டு வரலாம். அதுக்கு ஆகிற செலவு ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சது சராசரியாக கடைசியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2500 to 3 ரூபாய்க்கு உள்ள வரும். அப்போ லாபம்னு பார்த்தா எவ்வளோ வரலாம்? லாபம்னு வரும்போது நீங்கள் எல்லாம் கூட்டி பார்த்துக்காங்க எவ்வளோ வருதுன்னு. ஆட்டு அசில் ப்ளஸ் 2500 எவ்வளோ ஆச்சு? அது போல் ஆள் போட்டோன்னா ஆள் கூலி மெயின்டெனன்ஸு, அப்புறம் அது விற்கும் போது என்ன ரேட்டுக்கு விற்கிது அதை பார்க்கணும். ஒரு சில டைம் 350க்கு விற்கும், 370க்கு விற்கும். இன்றைக்கி 420 30க்கு விற்கிது. கொஞ்சம் விலை 400 ரூபாய்க்கு மேலே போனால் ஆட்டுக்கு ஒரு 1500 கிடைக்கும். 400 ரூபாய்க்கு கீழே வந்தால் 1000 ரூபா கிடைக்கும். மினிமம் எப்பவுமே 1000 ரூபாய்க்கு கீழே வராது. 1000 ரூபா நம்ம மினிமம் வச்சுக்கணும். 1000 ரூபாய்க்கு மேலே வர்றதுலாம் அது ஏதோ ஒரு டைம் தான் வரும், இந்த மாதிரி வரும். அப்புறம் சேதாவாத பார்த்துக்கணும். ஆடு மெயின் சேதம் ஆகக்கூடாது. நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஆடு டெய்லி திறந்து விட்டோன்னே வந்து நின்றுக்கணும். நம்ம கவனிப்பு இருக்கணும், கண் பார்வை இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்க வளர்த்துனா கூடவே இருக்கணும். நம்ம பணத்தை போட்டு ஆளை நம்பி வாங்கி விட்டுட்டு நீங்கள் போய் ஆஃபீஸ் போய்ட்டு வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஆட்டை பார்த்தீங்கன்னா ஆடு 4 நாள் 50 வாங்கி கொடுத்தீங்கன்னா 45 தான் இருக்கும். அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கும். அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும். ஆனால் இழப்பீடு நிறையா வரும். அதனால் சொந்த கண் பார்வை கண்ணுக்கு முன்னாடி வளர்த்துனா தான் ஆட்டு பண்ணை வைக்கணும். இல்லைன்னா வைக்கவே வேண்டியதில்லை.